நீங்கள் வந்துட்டு இப்போ என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மக்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இப்படி பேசுறீங்க. உங்கள் அண்ணன் ஏதாவது திட்டாரா? உங்கள் அண்ணனை ஏதோ இப்படி திட்டுற உங்கள் அண்ணனை கேவலமாக திட்டுவேன். ஓ அப்படியா விஷயம்? சரி ஓகே ஜீவா. மாப்பிள்ள பாலா கையறா பெரிய சோழர் பரம்பரை கொண்டு வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு ஜாலியாக போங்க. ஆனால் ஆளோட மட்டும் வராதிங்க, ஆளோட மட்டும் வந்துடாதீங்க. அவ்வளோதான். நீங்களுக்கு வைத்தறிச்ச மொத்தம் ஆளோட வராங்க. ஃபோனில் இருக்காது, கார்டில் இருக்காது, பர்ஸில் 10 பைசா இருக்காது. வைத்தறிச்சப்படாதீங்கடா. உங்களுக்கு கார்டு இருக்கா? இல்லை, மூடிட்டு நான் வைத்தறிச்சப்படலையே. அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். நான் வைத்தறிச்சப்படல. நான் வைத்தறிச்சப்படலை கைஸ், நான் சொல்கிறேன். பட்டு திருந்தோட பாட்டு தெரிஞ்சுக்கலாம். ரப்பர் கூட வராதிங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட வாங்க, ஜாலி பண்ணுறோம். பட்டு திருந்த இப்போ அவனுக்கு புரிஞ்சிருச்சு என் பைட் வயசு. ஃப்ரெண்ட்ஸுக்குறான். பட்டு திருந்த கூட பாட்டு தெரிஞ்சுக்கலாம். நீ வந்து செருப்படி வாங்கிட்டு வந்திருக்கு நிறையா திட்டம். மாப்பிள்ள நான் செருப்படி வாங்க இல்லை மாப்பிள்ள. ஓ சாணியில் முக்கிய அடி வாங்கிட்டு வந்துருக்கு. சாணியில் இல்லை அப்புறம் இல்லை அடி வாங்க நான் பார்த்துருக்கேன். அதான் நான் சொல்கிறேன். புரியலை. அடி வாங்கினது பார்த்து போய் அந்த அடி வீடியோ செட் என்ன 1 ஹவர் இல்லை சொல்ல சொல்ல இங்கே ஆள் கூட சாட்டிங் பண்ணுறேன். பாருங்க பாருங்க இவனையெல்லாம் கூப்பிட்டு பாருங்க. இவனெல்லாம் எங்கே கூப்பிட்டு வந்து ஃபோனை வந்து இப்படி காட்டுங்க சார் கேமரா. ஓகேவா? காதல் வளத்தேன் தெரியுதாடா? இப்போ தெரியுது. ஆள் கூட சண்டை போயிட்டு இருக்கு கைஸ். சரி அப்படியே இப்படி கொடுங்க. உன் மகனை யார் பார்த்து உனக்கு லவ்லாம் பண்ண மாட்டாங்க. அப்படியோ இந்த இருங்க பாய்ஸ், ஒருத்தரை முட்டுட்டான். மாப்பிள்ள என்ன சொல்ல வர்ற? மாப்பிள்ளை என்ன சொல்ல வரான்? நம்ம சொல்கிறான் வணக்கம். அவன் பேர் கைசி. எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. வணக்கம் முடிஞ்சு வச்சேன். இன்னொரு பேர் இருக்கு. இப்போ வந்துட்டு சமாளிக்கணும்னா வந்திருக்கோம். வந்து விளாக் எடுத்துட்டு நம்ம யூடியூப் சேனல் பேர் என்ன? கொங்கு பாய்ஸ். கொங்கு பாய்ஸ் சேனல் பேர் வந்துட்டு கொங்கு பாய்ஸ். எல்லாரும் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நண்பா சொல்கிறேன். என்னோட முதல் கொங்கு பாய்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்களோட முதல் வீடியோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம். ஏன்னா ஆனால் கொஞ்சம் கஷ்டம் என்னன்னா 2 பேர் மிஸ் பண்ணுறோம். அவங்க தான் இல்லை புரியல. ஒருத்தர் ஏளனமாக சிரிக்கிறான். ஏன் ஏளனமாக சிரிக்கிறான்னு எனக்கு ஒரு 2 பேர்த்து விட்டோம். அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. கிஷோர்கிட்ட சண்டை போட்டது இன்னும் 2 பேர். யார் 3 பேர் எங்கள் குரூப்பில் வரல. ரவிக்குமார் என்கிற கவி, அப்புறம் வந்துட்டு கிஷோர்லாம் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரின்னா ஆனால் வரல. ஏன்டா பண்ணுறோம் அது முக்கியம் இல்லை. வந்து இன்னும் என்டர்டைன் அதிகமாக டைலாக் வேறு பேசுகிறான். 100 தடவை சொன்ன மாதிரி காலேஜில் டைலாக்லாம் பேசுகிறான். கஷ்டப்பட்டு வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். வந்துட்டு யூடியூப்பில் போடுறது வந்துட்டு ஜீவா எடிட் பண்ணி மாப்பிள்ள எடிட் ஓகேல அப்படி இல்லைடா வீடியோ போடான்னு முன்னாடி கவர் பேஜெல்லாம் எடிட் பண்ணிக்கலாம். நம்ம 5 பேர் ஃபோட்டோ எடுத்து கவர் பேஜ் மாதிரி எடிட் பண்ணிட்டு போட்டுக்கலாம். இடையில கொஞ்சம் கவி எடிட் பண்ணி தரேன்டாண்டா. அவன் ஏதாவது லேப்டாப்பில் தான் எடிட் பண்ணும், ஃபோனில் எடிட் பண்ண முடியாது. 1 மணி நேரம் ஏதாவது சொல்லுங்க. நீங்கள் ஏதாவது கேமரா டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கல விசாலே ஐசே கூப்பிட்டு போகிறோம். முடிச்சதுக்கு கேமரா டிபார்ட்மெண்ட் கேமரா மட்டும் தான் பார்க்க முடியும். சரி இப்போ எடிட்டிங் கண்டென்ட் கிரியேஷன் இவர்கிட்ட கண்டென்ட் என்னங்க இல்லைடா கிரியேட் அது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தா பரவாயில்ல. நீ திடீர்னு கண்டென்ட் கிரியேஷன்னா ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தா ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம். நீங்கள் திடீர்னு இப்போ தான் vlog எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு போய் சொல்கிறது? இது எனக்கே தெரியாது. இது யாருக்குமே தெரியாது. ஆக்சுவலி முடிவு பண்ணால் எடுக்க ஆரம்பித்தோம். ஓரம் முடிவு பண்ணோம். அதுவும் கேட்டு வாசல் வந்து தான் கண்டென்ட்டே யோசிச்சது. இந்த வீடியோ விட்டுருங்க, அடுத்த வீடியோ பார்த்துக்கலாம். இந்த வீடியோ வந்துட்டு பார்க்குறவங்களுக்கு என்னடா லூஸ் தரம் தெரியும் தோணும். ஆனால் அதான் பண்ணுறோம். அதுக்காக கட்டவதில் கமெண்ட்டில் போடக்கூடாது. அது மட்டும் பண்ணிடாதீங்க. மண்டையெல்லாம் முட்டை மாசம் மாதிரி உருக்கி பண்ண மாதிரி நீங்கள் பண்ணிடாதீங்க. தவிங்கிட்ட மாதிரி என்னது ஓகேல போயிட்டு 2 மணி நேரம் ஒரே இடத்துல 2 மணி நேரம் 3 மணி இருந்தா அவனே வந்து பச்சையை கேட்கறத ஒரே விஷயம் வெளியே போடான்ட்டு டீ வராது டீ வராது. ஏன்னா ஹலோ முக்கியமான வெளியே இருந்து சொல்லுங்க. ஈவினிங் ஆயிரும் வரதுக்கு.
ஏன் ஜி இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். வாயை திறந்தாலும் அண்ட புழுது ஆகாச புழுது. ஓகே. அதாவது நல்ல கடைக்காரன் டீ வந்து எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சு எத்தனை மணிக்கு ஜி? கூப்பிடுற மாதிரி இன்னைக்கு கூப்பிடவே இல்லை. எல்லாம் இந்த நாயால தான் ஃபோன் பேசி ஓகே ஓகே ஜி. சரிங்க. தம்பி வீடியோ போயிட்டு இருக்கா? அப்பப்போ பேச மாட்டேன். நீங்கள் ஃபோன் பேசும்போது பேச மாட்டாங்க. ஃபோன் பேசி கட் பண்ணி பிடிச்சிட்டு அப்புறம் பேசுவோம். இப்படி எடுத்திருந்த டேஞ்சர் எடிட் பண்ணுறது. எல்லா வீடியோ கிளிப் இப்படி தானே எடுத்தீங்க ஃபோன் வச்சுட்டு? ஆமாம் அப்படிதான். எல்லாத்தையுமே நான் வச்சுக்கிறேன். ரீல்ஸ் எடுத்து அவர் வந்துட்டு தனி தனி டிபார்ட்மெண்ட். அவர் தனி டிபார்ட்மெண்ட்டு. நாங்கள் இன்ட்ரடக்ஷன் வீடியோ போடுறதுக்காக எடுத்தது. இது வந்து இவ்வளோ எடுக்கிறது இன்ஸ்டாவில் போட்டுக்கலாம். இதை எடுக்கிறது யூடியூப். ஆமாம் போட்டுக்கலாம். இது யூடியூப் எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் பார்த்து கழுவி ஊற்ற தான் வராங்க. சரி பண்ணி பார்ப்போமே. ஏதாவது உங்க பாய்ஸ் வெற்றிக்கு முதல் படி தோல்வி மாப்பிள்ள. ஆமாம் கண்டிப்பாக மாப்பிள்ள நம்ம ஜெயிக்கிறோம். அங்கே வேறனா கோயம்புத்தூர் மாப்பிள்ள எவ்வளோ திருப்பதி வாங்கியிருப்பான் அவங்களாம் வந்து அடிச்சதுக்கு. நம்ம வாங்க போகிறோம். அது வேறு தெரியுது. தம்பி இங்கெல்லாம் ஃபோன் யூஸ் பண்ண ஃபோன் ஆஃப் பண்ணி நம்மளுக்கு ஆடாது. வாங்க நம்ம என்னன்னு போய் கேட்டு பார்ப்போம். இல்லை சட்டைலாம் போடலை. என்னென்னு இந்த விலை நானும் இப்போ யாராவது கூட வாங்கடா. வா போகலாம். வீட்டை எடுத்துட்டு ஐயோ வயசானவர் நடக்க முடியாமல் வராது. வாங்க. இந்த சண்டை இது இவ்வளோ சண்டை இது. அங்கிட்டு போய் விளாடுங்களா? ஜெய்ஸு வாடா போய் கேட்டுருவோம்டா. ஜெய்ஸே வாடா போய் கேட்டுருவோம். இங்கே வரமாட்டான்டா வாடா. வேணா டேய் நீ முதல்ல எந்திரி வா போய் கேட்போம். வா பங்காளியா இல்லை இந்த நாயால தான் பஞ்சாயத்து ஆகிட்டு வாடா வீடு ஆஃப் பண்ணாதரா. ஏன்டா அப்படி போன ஆஃப் பண்ணி போகிறான். டேய் கைஸ் வா நம்ம 2 பேர் போயிட்டு ஏதாவது வந்து பாரு. டீ கேட்க போகிறோம். அவரை தான் கூப்பிட்றேன்னாரு. செருப்பு எடுத்தடி ஐஸ்கிரீமா டீக்கே காசு இல்லை. டேய் கைஸு சாரை பிடிச்சிருக்கு ஓடுதான். சரி இருங்க இப்படி நம்ம பாஸ் பண்ணி ரொம்ப நேரம் ஓட்டக்கூடாது. ஓட்டுவோம். பார்த்தீங்கன்னா டீ கடையில் இருக்கோம். நிறைய டீ போட்டுருக்காரு. நாங்கள் உட்காந்துட்டு அவங்களாவது தான் கொண்டு வந்து இல்லையா புக்ஸ் வாங்கிதாரா ரசிக்குதுரா. ஆனால் பப்ஸா எவ்வளோண்ணே? ஓகேவா இருக்கு ஏன்டா நான் டீ குடிக்க மாட்டேன்னா? இல்லை புரியல சீக்கிரம் சொல்லி. நான் டீ குடிக்க மாட்டேன். எனக்கு வேண்டாம். நான் ஃபஸ்ட்டு நான் விஷயத்தை வேண்டாம்னு சொல்லுவோம். நான் இது பண்ணுவேன். இன்ஸ்டாலு நீங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருந்து நானே கொடுக்காதா இருக்குது. இது இதே இருக்குது. இந்த ரோஸ் மில்க் எவ்வளோ? வாங்க சார் ரோஸ் மில்க் நீங்கள் வச்சுக்கிறீங்களா சார்? நாய் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கான் இவன் வந்துட்டு ஒரு பால் சொல்லியிருக்கான். மற்றவங்க எல்லாரும் டீ. இவன் வந்துட்டு இவன் லெமன் டீ தான்டா. லெமன் டீ சொல்லியிருக்கான். இவன் போய் இவன் இஷ்டம் மயிருக்கு 6 டீ சொல்லியிருக்கான். அதனால் அந்த அண்ணன் கடைக்கார அண்ணன் வந்துட்டு ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அவருக்கு என்ன தூக்கி அடிச்சிருப்பாரு. மூஞ்சியை காட்டுறா மூஞ்சி. இவ்வளோ நாளாகவே அந்த அண்ணன் வந்துட்டு வர பொண்ணுங்க எல்லாத்துக்கும் கரெக்டாக டக்கை பார்த்தீங்கன்னா தெரியும். பொண்ணுங்கத்துக்கு எல்லாத்துக்கும் போட்டு கொடுக்குறாரு. நமக்கு மட்டும் கேட்டால் மண்டையை நகர்த்துறான். ஆனால் நம்மளை வந்துட்டு உட்கார வச்சிருக்காரு. கூப்பிட்றேன்னு இருக்காரு. எல்லாம் அந்த நாயால் தான்.